இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினம் கூட நாம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் எத்தனை சபைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? 7 சபை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதுல முதல் சபை எபேசு சபை இல்லையா? எபேசு சபையை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதாவது எபேசு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசு என்றால் விரும்பத்தக்கது என்று அர்த்தம். டிசையர் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் என்று நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எபேசு சபை எங்கே இருந்துன்னா ஏசியா மைனர்ல இருந்துச்சு. அட் ப்ரெசன்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கி பக்கத்தில் அங்கே இருக்கு அந்த எபேசு சபை. அப்போ அந்த இடம், அந்த எபேசோட இடம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த எபேசு சபை மற்ற 6 சபைகளுக்கும் ஒரு தாய் போன்ற சபையாக இருந்தது. இந்த எபேசு சபை அதிகமான பாக்கியத்தை பெற்றிருந்தது நாம் பார்க்கலாம். எப்படி என்று நாம் பார்ப்போம் என்றால், பவுல் அப்போஸ்தலர் 3 வருஷம் அங்க இருந்து ஊழியம் செய்ததை நாம் பார்க்கலாம். அப்போலோ அங்கே ஊழியம் செய்ததை பார்க்கலாம். ஆக்கிலா பிரிஸ்கிலா அங்கே ஊழியம் செய்ததை பார்க்கலாம். இன்னும் பவுலுடைய சீஷனாகிய தீமோத்தேயு அங்கே ஊழியம் செய்ததை நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் ஊழியத்தை பெற்ற சபைதான், பாக்கியம் பெற்ற சபைதான் எபேசு சபை. வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும். 7 சபைகளுக்கு எழுதுறதாவது, அதாவது சபையின் தூதனானது யாரு அப்படின்னு என்று நம்ம பார்த்தோம்னா, அந்த சபையை நடத்துகிற போதகர், ஊழியக்காரர் என்று அங்கே சொல்லலாம். தூதர்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஊழியக்காரரை குறிக்கிறது என்று பார்க்கலாம். இப்போது 2வது வசனம் 3வது வசனம் வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ கொள்ளாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் நீ என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, முதலாவது நம்ம பார்க்கணும்னா, இந்த சபையை குறித்து இயேசு கிறிஸ்து பாராட்டுறாரு. எப்படி பாராட்டுறாருன்னா, உன் பிரயாசத்தையும் உன் கிரியையும் இந்த சபைக்கு செய்ததை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டுகிறத பார்க்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த சபைக்காக விசுவாசிகள் எதை செய்கிறார்களோ உண்மையாய் முழு உள்ளத்தோடு சபைக்காக செய்யும் காரியங்கள் என்ன காரியம்? சபைக்காக ஊழியம் செய்கிற ஆத்மா ஆதாயங்களுக்காக சொல்லலாம். சபை போதர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறதை சொல்லலாம். சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதை சொல்லலாம். சபை விசுவாசியில் இருக்கிற ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்கிறதை சொல்லலாம். சபை காணிக்கை முழு மனதோடு காணிக்கை கொடுக்கிறத சொல்லலாம். சபையில் இருக்கிற பழுதான காரியங்களை பார்க்கிறதை குறித்து நம்ம செய்ய சொல்லலாம். இப்படி பல காரியங்கள் சபையில் செய்கிற காரியங்களை நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்போ எந்த காரியத்துக்கு சபை மக்கள் முழுமனதோடு ஊழியம் செய்கிறார்களோ அதுக்கேற்ற காரியத்துக்காக தேவனை செய்கிறார்கள், பலன் கொடுப்பார். வாசிக்கலாம். கொலோசியர் 3:17.
வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்யலாம் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சரி, அடுத்த வசனம் ரோமர் 2:6. ரோமர் 2. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். அவனவனுக்கு கிரியைக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். நேற்று தினம் நான் சாயங்காலம் இங்கே லேப்டாப்ல பாட்டு போட வந்தப்போ இந்த கேலண்டர்ல பார்த்தேன். கேலண்டர் என்ன இருக்கு? உங்கள் கைகள் நெகிழ விடாமலும் திடன் கொள்ளாமலும் உங்கள் பலன் உண்டு. நான் இதெல்லாம் எடுத்துட்டேன். ஆண்டவர் கொடுத்த வசனம் தான் இது. ஆனா எப்படி அழகா கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. அதனால அவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். பேசப்பா எனக்கு தெரியாது, ஒரு பலவீனமான பாண்டம் தான், நீங்க தான் என்னை மறைத்து என்னை பலப்படுத்தி நீங்க தான் ஏசப்பா பேசுறீங்க, உங்களுடைய நாமம் மகிமைப்படணும், நீங்க உயர்த்தப்படணும்னு சொல்லிதான் தியானித்து ஆண்டவர் கொடுத்த இந்த காரியங்களை பகிரும்படி தேவன் எனக்கு கிருபை செய்கிறாரு. அதே மாதிரி எரேமியா 31:16 உன்கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுதுதான் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு என்று நாம் எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்வோம்? அறுப்போம் இல்லையா? அதை நாம் அறுப்போம் இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் அவர் சவுலா இருக்கும்போது சபை மக்களை பொறுமைப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஆனால் எப்பொழுது அந்த பவுலாக மாறின போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சவுலாக மாறினது, சவுலை பவுலாக மாறினது. அப்போது அவர் ரொம்ப வைராக்கியத்தோடு தன் உயிரை பார்க்காதபடிக்கு வைராக்கியத்தோடு என்ன செய்தாங்க? கர்த்தருக்கென்று பாடம் வச்சு ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று செய்தோம். அதனால்தான் அந்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறத பார்க்கிறோம். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதிபீடம் நடக்கும் முன்பாக விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி கான்ஃபிடென்டா சொல்றத பார்க்கலாம். நம்பிக்கையோடு சொல்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? நம்ம ஓட்டத்தை முடிச்சிட்டோமா அல்லது ஓட்டத்துல போயிட்டே இருக்கிறோமா இல்லையா? கான்ஃபிடென்டா சொல்ல முடிஞ்சது இல்லையா? இப்பொழுதுதான் நாமும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக உண்மையா என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று நம்ம உண்மையை எதை செய்தாலும் உண்மையா நம்ம செய்யும் போது அதுக்கேற்ற பலனை நமக்கு அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா உன் பொறுமையை நான் பார்க்கிறேன். அந்த சபை பொறுமையா இருந்துச்சாம். அதாவது பொறுமை என்றால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் அது அந்த பொறுமை கர்த்தருக்கென்று சகித்து கொண்டலாம். பொறுமை என்றால் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இட்ஸ் லாங் சஃபரிங் இல்லையா? நீடிய பொறுமை இல்லையா? நீடிய பொறுமையாய் அந்த சபை எபேசு சபை இருந்ததை நம்ம பார்க்கலாம். இந்த நமக்கு கொஞ்சம் நீடிய பொறுமை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில சில சமயம் என்ன ஆகுது? கஷ்டம் வரும்போது இந்த பொறுமையே என்ன பண்ணுறது? சில நேரம் இறந்து போகிறோம் இல்லையா? எந்த இந்த கஷ்டம் நம்மளை துன்பப்படுத்துது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருந்துடும். ஆனாலும் ஆண்டவர் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? பொறுமை பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு சொல்லி முன்னேறி சொல்லும் போது என்ன ஆகும்? பொறுமையாக காத்து இருக்கும் போது அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து சபையை பாராட்டும் போது பொல்லாதவைகளை சகித்து கொண்டாய் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். பொல்லாதவைகள் யாரு? அதாவது ஒரு கூட்ட ஜனங்கள்
அந்த சபைக்குள்ளே இருந்து தொந்தரவு பண்ணியிருக்கலாம், இல்லை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்திருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து அவங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்திருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்து கலக்கம் உண்டாக்கி இருக்கலாம், இல்லை பிரிவினை உண்டாக்கி இருக்கலாம், இல்லாவிட்டால் சமாதான கேடுகள் உண்டாக்கி இருக்கலாம். அப்படி இருந்த சூழ்நிலையும் இந்த சபை என்னாச்சு, என்ன பண்ணது, பொல்லாததை சகித்து கொண்டது என்று பார்க்கலாம். என்று கூட நம்ம குடும்பத்தில் கூட பார்க்கலாம். நம்முடைய இனத்தார் கூட நம்ம சமாதானமாக இருப்போம், இருந்தோன்னா அது வரும்போது என்ன ஆகுது, சமாதான கேடுகளை உண்டாக்குறாங்க, பிரிவினை உண்டாக்கிட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்குது. அப்படியே தான் அதெல்லாம் என்னது, இந்த சபை சகித்து கொண்டு இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம். இதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கூட நாமும் பொறுமையாய் அமைதலாய் சகித்து கொள்ளும் போது அந்த கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், நம்மகிட்ட வராதபடிக்கு அகற்றி போடுகிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னும் நம்ம கூட பார்த்தோம்னா, பொய்யரை நீ இனம் கண்டு கொள்கிறாய் என்று பார்த்து, பொய்யான காரியங்கள், அதாவது பொய் சொல்லி அப்போஸ்தலர் ஆறாங்க, பொய் சொல்லி இன்னைக்கு பிஷப் ஆகுறாங்க இல்லையா. அதாவது பொய்யரை சகிக்க முடியல, அதனாலும் என்ன செய்கிறது, இந்த சபை சகித்தது. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிஷப் அப்படின்னா ஆறுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அந்த கர்த்தருக்குள் இல்லாதவர்கள், கர்த்தர் கிறிஸ்டியன் தான், ஆனாலும் கர்த்தரை தேடாதவர்களாக இருந்து அவர்கள் சுயத்தின்படி, இல்லை நான் பிஷப் ஆகணும், காசு கொடுத்தாலும் பிஷப் ஆகணும், ஆர்டர்கிட்ட கேட்க மாட்டாங்க. பிஷப்பா எனக்கு சித்தமான பிஷப் ஆகணுமா வேண்டாமா, இல்லை நான் உங்களுடைய உழைத்தை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, தான் இஷ்டப்படி எவ்வளோ காசு போனாலும் பரவாயில்ல கொடுத்து நான் பிஷப் பதவியை வாங்குவேன். சில சமயம் இன்னொரு பிஷப் வர வேண்டிய இடத்துல என்ன ஆகுது, அந்த பிஷப்பை தள்ளி காசு கொடுத்து இன்னைக்கு பிஷப் ஆகிறாங்க. ஊழியக்காரங்களும் அப்படி தான், பணத்தை கொடுத்து ஊழியம் செய்கிறாங்க. பணத்தை நிமித்தம் ஊழியத்துக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதுதான் பொய் அப்போஸ்தலர்கள், பொய் ஊழியக்காரர்கள் என்று நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களே அந்த சபை இன்னும் கொண்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பொய்யான காரியங்கள், பொய்யான ஊழியக்காரர்கள், பொய்யானவரை நாம் என்ன செய்யணும், இனம் கண்டு கொள்ள வேண்டும். எப்படி இனம் கொள்வது, ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்றால் we can have a discerning spirit, பகுத்தறிவு தன்மையை தருவார். ஆவியானவரால் நாம் நிரம்பி இருக்கும்போது அந்த பகுத்தறிவின் ஆவியை தருவார். இப்படி இந்த மனுஷன் யாரு, இந்த மனுஷி யாரு என்று சொல்லி நமக்கு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்கிட்ட பொறுமை இருக்கு, உனக்கு சகிப்புத்தன்மை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன இருக்கு, குறை இருக்கு. ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா உன்கிட்ட ஒரு குறை இருக்கு, அன்பு இல்லை, அன்புல நீ குறைந்து போயிருக்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இப்போ அந்த சபை ஆதியில எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தரோடு இணைந்து இருந்தார்களாம். நீ வேறு நான் வேறு அல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ, நானும் ஏசப்பாவும் ஒருவரானோ அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழெல்லாம் வாழ்வாகுமா இல்லையா. அப்படிதான் இருந்தாங்க. எதுனாலும் ஏசப்பா தானே, ஏசப்பா நான் இங்கே போகலாமா வேண்டாமா, ஏசப்பா நான் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அவ்வளோ அன்பு வைத்த சபை தான் மேபேசு சபை. ஆனால் அது போல தான் இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆதி அன்பில் இருக்கிறோமா, கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆதி அன்பில் இருக்கிறோமா, இல்லை அந்த அன்பு
மறைஞ்சி போயிருச்சா? ஆதி அன்பில் இருக்கிறோமா என்று சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த சபை எப்படி இந்த ஆதி அன்பு குறைந்து போனது என்று நாம் பார்ப்போம் என்றால் அது வாசிக்கலாம். ஓசியா 5:4. அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். மேகம் போல ஓசியா 5:4 கரெக்ட் தானா? அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இந்த இன்னொரு வசனம் எப்படி வரும்னா, அதாவது சிலைகள் வந்து மேகம் எப்படி வந்து மறைஞ்சி போதோ அது போல 6:4 எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் உங்கள் பக்தி காலை பனி போல என்னாவது உருகி போகிறதே அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதாவது உருகி போகிறதுன்னா உங்கள் அன்பு மறைந்து போகிறது, இந்த பனியை போல மறைந்து போகிறது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிதான் ஆதியில் அன்பா இருந்தாங்க. இப்ப போக போக அதாவது இயந்திர சபையாக மாறிவிட்டது, மாடல் சபையாக மாறிவிட்டது. அதாவது மாடல் வர்ஷிப் பண்ணி, இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நிறைய சபை மாடல் வர்ஷிப் பண்ணி இயேசுவின் மாடலை மாற்றி விட்டார்கள், ஏசப்பா மாடலை மாற்றி விட்டார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட மாடல் வர்ஷிப் பண்ணி இயேசுவின் மேல உண்மையா அன்பு வைக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறார்கள்? உலகத்துக்கு அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆதியின் பக்தி இல்லாம இருக்கு. ஆதியில் இருந்த ஊழியக்காரர்கள் கூட பக்தியா இருந்தார்கள், வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஊழியர்கள் கூட இன்று விலகி போனார்கள், விலகி போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் ஒரு விசுவாசி அவங்க பாஸ்டர் வீட்டுக்கு போனாங்களாம். போகும்போது பாஸ்டர் குடும்பத்தோடு சேர்ந்து சினிமா டிவியில் பார்த்தாங்க. சினிமா டிவியில் பார்த்த உடனே, என்ன பாஸ்டர் நீங்களே சினிமா பார்த்தீங்கன்னா விசுவாசிகள்லாம் ஏமாத்துறான் அப்படின்னு. நாங்கள் தியேட்டரில் போய் சினிமா பார்க்கல, வீட்டுக்குள்ளே தானே டிவியில் சினிமா பார்க்கணும். இது ஏசப்பா அங்கீகரிப்பாரா? அங்கீகரிக்க மாட்டாரு இல்லையா? இப்போ ஆதி அன்பில் நல்லா உதவி செஞ்ச இந்த பாஸ்டர் இப்போ என்னாச்சு? விலகி போகிறாங்க. விலகி போகிறவங்களாக நீங்கள் நிறைய பாஸ்டர்கள் நல்ல ஊழியக்காரங்கள் விலகி போகிறாங்க. மேல்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விலகி போகிறதை நம்ம பார்க்குறோம். ஈவன் நம்ம இதில் கூட இந்தியாவில் கூட இருக்கிற நிறைய பாஸ்டர்கள் உண்மையாக ஆத்மா ஆதாயம் செய்த பாஸ்டர்கள் கூட ஆதியில் வந்து நல்லா ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அந்த ஊழியத்தை செய்யும்போது கூட அதில் உள்ள விசுவாசி கூட நான் கொஞ்சம் ஆத்மாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், நான் தனியாக ஊழியம் செஞ்சு சரி எடுத்துகிட்டு போகுது அந்த சபை எனக்கு தருவான்னு சொன்னேன். அப்படி அந்த பெருக்கமான அந்த சபை, உண்மையாக இருந்த சபை இன்னைக்கு வழி விலகி சத்ருவுக்கு இடம் கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். இதன் கடைசி காலம் நம்முடைய ஆதி அன்பு விட்டு நம்ம விலகாதபடிக்கு நாம் விழிப்பாக நாம இருக்கணும். பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இளைய குமாரனை பற்றி பேசியிருக்கிறது. அங்கே ஆதி அன்பை எப்படி அவன் விட்டான் என்று மறுபடியும் பெற்றான் என்று நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரபிள் தான். அதாவது இந்த ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இளையவனும் மூத்தவனும் இளையவனும் இருந்தாங்க. அப்போ 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. 2 பேருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல மோதிரம், நல்ல செருப்பெல்லாம் இருந்தது. விதவிதமான ட்ரெஸ்
திங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஹி வாஸ் a rich man. ஒரு ஐஸ்வர்யமானதாக இருந்திருக்கான் அந்த தகப்பன். ஆனால் நான் போக போக என்ன ஆகுது, இந்த ஏழை குமாரன் தகப்பனிட்டு போய் கேட்கிறேன், நான் என்னோட சொத்தை நீங்கள் பிரிச்சுட்டாங்க, நான் வந்து பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே தகப்பனுக்கு என்ன ஆகுது, வருத்தம் உண்டானது. ஆனாலும் அவன் மகன் கேட்குறான்னு சொன்னோன்னே தன் சொத்தை பிரித்து கொடுக்குறாரு. அந்த சொத்தை எடுத்துட்டு போய் அவன் ஜாலியாக கொண்டாடுறான். ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி எல்லாம் சுற்றி கொண்டாடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, கொடுத்த சொத்தில் உள்ள காசு கரைஞ்சி போகுது. கரைஞ்சி போகும்போது முடிகிற ஸ்டேஜில் இருக்கும்போது அங்கே பஞ்சம் வருது. பஞ்சம் வந்தோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. தான் தனியாக இருக்கான். அந்த தேசத்தில் தூர தேசத்தில் தான் போனான். அந்த தூர தேசத்தில் உள்ள ஒரு மனுஷனோட சேர்ந்தான். மனுஷனோட போய் சேர்ந்தோன்னா அந்த மனுஷன் என்ன செய்கிறான், நீ போய் இந்த பண்ணியெல்லாம் மேவி அப்படின்னு சொன்னான். இவன் கையில் என்னெல்லாம் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, சுத்தம் ஒன்றுமே இல்லை. போய் பண்ணியை மேய்க்கிறான். அவன் அந்த பண்ணியை மேய்க்கும் போது பன்னியோடைய தவுடை கூட நான் சாப்பிடுவேன், பசியார இன்னும் விருப்பம் அவனுக்குள்ள இருக்குது, ஆனால் முடியலை. தவுடுன்னு சொன்னது ஆக்சுவலாக அது தவுடு கிடையாது. அந்த குக்கும்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் இன்னொரு காய், அதாவது பன்றிகள் சாப்பிடுகிற காயமானது. அந்த காய் தான் சாப்பிடுமா, சாப்பிட்டுட்டு அந்த காயாவது சாப்பிட்டு என் வயது பசி ஆரம் நான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டுமா. அப்போ அந்த சமயத்தில் அவன் நினைக்கும் போது அவன் தகப்பன் வீடை பார்க்குறான். என் தகப்பன் வீட்டில் எனக்கு நல்ல ட்ரெஸ் இருந்துச்சு, நிறைய விதமான ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போது என் ட்ரெஸ் அழுக்காகி, ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது, அழுக்காகி கிழிந்து போய் இருக்குதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறான். ரொம்ப அழுறான். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருதயம் கஷ்டப்படுது. நான் இருந்திருந்தா அங்கே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருப்பேன், என் வேலைக்காரன் கூட நல்ல ட்ரெஸ் இருந்துச்சு, நல்ல சாப்பாடு இருந்துச்சு, எனக்கு இங்கே நல்ல சாப்பாடுமே இல்லையே அப்படின்னு நினச்சான். என் கையில் தவுக்கம் போட்ட மோதிரம் கூட நான் விடிச்சு செலவழிச்சிட்டேன், ஒரு மோதிரம் கூட இல்லையே, தவுக்கம் போட்ட மோதிரம் நான் இழந்து போயிட்டேனே, எனக்கு இல்லையே சொல்லி வருத்தப்படுகிறான். மூன்றாவது காரியம் பாதரட்சி, செருப்பு, ஷூ. எனக்கு தவுக்கம் வீட்டில் இருந்ததுலாம் ஷூ செருப்பெல்லாம் இருந்துச்சு. இப்போ செருப்பெல்லாம் தேஞ்சி போய் நான் வெறும் காலில் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறான். ஆடை எதை குறிக்கிறது, இந்த அங்கி ட்ரெஸ் எதை குறிக்கிறது என்று நம்ம பார்த்தோம் என்றால், பண்டைய மத்திய கிழக்கு உலகில் இந்த ஆடை வந்து அந்தஸ்தையும் மரியாதையும் கொடுக்கிறது. அந்தஸ்தையும் மரியாதையும் கொடுக்குது. அதாவது இந்த ஆடை வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பார்ப்போம் என்றால் இது ரட்சிப்பு, நீதி என்று சொல்லி பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ரட்சிப்புன்னா வஸ்திரம், நீதி என்னும் சால்வை. ஏசாயா 60:61 சொல்லப்பட்டிருக்கிற இந்த வஸ்திரம் தான். அப்போ இந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வு நமக்குள் இருந்தால்தான் இயேசப்பா அவர்களுடைய கிருபையாலும் நீதியாலும் நம்மளை மூடிக்கொள்வார். அவர் நம்மை மூடிக்கொண்டா எந்த சத்துருவும் என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது. தொட்டு பார்க்கலாம், ஆனால் ஜீவனை எடுக்க முடியாது இல்லையா? அவர் சித்தத்தின் விரோதமாக அவன் செயல்பட முடியாது. அந்த வஸ்திரம் நமக்கு கிடைக்கிது. மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 3:12 வாசிக்கலாம். கொலோசியர் 3:12.
ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு அவ்வளவுதான். அதாவது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ் இல்லையா? இது மனத்தாழ்மை மிகவும் முக்கியமானது. மனத்தாழ்மை, தயவு, சாந்தம், நீடிய பொறுமையெல்லாம் நாம் தரித்திருக்கிற ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸை குறிக்கிறது இல்லையா? இப்போ இந்த ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸு என்ன செய்யுது? இப்படி தரித்து கொள்ளும்போது தான் நமக்குள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அடக்கம் இருக்கும், சுத்தம் இருக்கும். அதை பரிசுத்தமாய் வாழ முடியும்படி தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, இந்த ஜூட் ட்ரெஸ், அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க, சாக்கு ட்ரெஸ் அப்படி போடுறதெல்லாம் எதை குறிக்கிறதுனா துக்கத்தை குறிக்கிறது, இல்லாவிட்டால் மனம் திரும்புதலை குறிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த இளைய மகன் காணப்பட்டான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோதிரத்தை தொலைக்கிறான். மோதிரத்தை இழந்து போகிறதை நம்ம பார்க்குறோம். மோதிரம் எதை குறிக்கிறது என்றால் ஆவிக்குரிய வல்லமையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. எஸ்தர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அரசே என்ன செய்யுது? மொர்தெகாய்க்கு ஒரு மோதிரம் கொடுக்குது, அதிகாரத்தை கொடுக்குது. மோதிரத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுக்குது. அதே போல ஆதியாகமம் 40 அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் யோசேப்புக்கு பார்வோன் அதிகாரம் கொடுக்குறாரு. மோதிரத்தை போட்டு அதிகாரம் கொடுக்குறத பார்க்குறோம் இல்லையா? அது இந்த அதிகாரத்தை மோதிரம் யார் நான் முத்திரை மோதிரம் போல வைப்பேன் என்று யாரை சொன்னார்? செருபாவை பார்த்து நான் உன்னை முத்திரமாக வைத்திருக்கேன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் உங்களை முத்திர மோதிரமாக. நான் ஒரு போதும் அந்த மோதிரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விற்று போடக்கூடாது. அந்த மோதிரத்தை இழந்து போக கூடாது. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லையா? பாதரட்சி இல்லையா? பாதரட்சி எதை கொடுக்கிறது? ஆயத்தம் என்னும் பாதரட்சை சமாதானத்தையும் குறிக்கிறது இல்லையா? பாதரட்சியை அவன் இழந்து போறதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? பொதுவாக அந்த அடிமைகள் தான் என்ன செய்வாங்கன்னா பாதரட்சி இல்லாமல் பெருங்காலோட நடந்து போயிருப்பாங்க. இப்போ நம்மளே பெருங்காலோடு நடந்து போனால் அங்கே முள் இருக்கிறது தெரியாது, கல் எங்கே இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் என்ன செய்யும்? குத்தும். குத்தும்போது நமக்கு என்ன ஆகும்? செருப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா? அதனால செருப்பு மிகவும் அவசியம். அது பாதுகாப்பு, சமாதானத்தை கொடுக்குற அந்த பாதரட்சியாக இருக்கிறது. அதுபோலதான் அந்த இளையகுமாரன் அப்போதான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சோன்னே அவன் என்ன சொல்றான்? படத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து நீர் என் மகனாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி தாப்பனிட்டு போய் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எழுப்பி போய் தாப்பனிடம் போகிறான். தாப்பன் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே என் மகன் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அந்த மகனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய அன்பு. இன்னைக்கு ஏசப்பா நம்ம மேல் அன்பு வச்சுருக்காரு. கொஞ்சம் நம்ம அவரை விட்டு போனால் என்ன செய்வாரு? அவருக்கு மனசு கஷ்டம். என் மகன் போயிட்டானே, என்னை எப்படியும் மறுபடியும் திரும்பி ஏன் இதெல்லாம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு கஷ்டமாக இருக்கும். எப்போ வரும்போது அவருக்கு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? அது போல தான் இந்த மகனும் அங்கே தகப்பன் அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த மகனும் சந்தோஷத்தை
பெற்றுக்கொள்ளும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுக்குறாங்க. உயர்ந்த வஸ்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னென்னு ரட்சிப்பின் வஸ்திரம் பார்த்துட்டோம். உயர்ந்த வஸ்திரத்தை அவங்க ராஜாவின் வஸ்திரம் அவனுக்கு கிடைக்கிறது. இழந்த ரட்சிப்பை அவனுக்கு கிடைக்குது. இழந்த அதிகாரம் அவனுக்கு கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகாரம் நமக்கும் ஏசப்பா கொடுத்துருக்காரு. என்ன அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 19:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சத்துருவை மிதிக்க, தேள்களை மிதிக்க நஷ்ட அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம அந்த அதிகாரம் இந்த மோதிரத்தை விட்டுட்டோம்னு வைங்க, அந்த அதிகாரம் போயிடும். மறுபடியும் இந்த இளையகுமார் என்ன செய்யறான், மோதிரத்தை பெற்றோன்னா அந்த அதிகாரம் அவனுக்கு ஓனர்ஷிப், அதாவது சன்ஷிப் அவனுக்கு கிடைக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷூ இல்லாமல் அது கிடைச்சிது. அந்த ஷூ பால் வச்சு கிடைக்கும்படி அவன் செருப்பு போடும்படி சரணு தான் எல்லாம் போட்டு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். திரும்ப இழந்து போன சமாதானம், இழந்து போனதெல்லாம் நினச்சி ரிஸ்டோர் இல்லையா திரும்ப கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆதி அன்பை விட்டு போனால் இப்படி தான் நம்ம ஒன்றா இழந்து போகிறவர்களா இருப்போம். ஆதி அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு கொள்வார். அதான் ஓசியாவில் சொல்லுவான், அன்பின் கயிர்களால் திரும்ப இழுத்துக் கொள்வேன். ஓசியாவில் அப்படித்தானே எப்ராயிம் போறான். ஆனாலும் உன்னை நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லி அன்பின் கயிர்களால என்ன செய்யறாரு, மறுபடியும் இழுத்து கொள்கிறதை பார்க்கிறோம். மறுபடியும் என் பக்கத்தில் வர இழுத்து கொள்வார். ஏன்னா நம்ம தெரிந்து கொண்ட பிள்ளைகளை என்ன செய்வார் தேவன்? கொஞ்சம் போனாலும் என்ன செய்வார்? ஒரு அடி கொடுத்தாவது, சிக்ஷை கொடுத்தாவது மறுபடி அவர் பக்கத்தில் இழுத்து கொள்கிறவரா இருக்கிறார். அவரை நீங்கள் காணாது இருக்கும் போதே அவரிடத்தில் அன்பு கூறும். இல்லையா? நம்ம காணலை, ஆனாலும் அவரை நம்ம அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். இல்லையா? இந்த தினம் பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்தவர்களை இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு இயேசுவை தேடுகிறார்களா? அப்படி நாம் பார்த்தோம் என்றால் கம்மியானவர்கள் தான் என்ன செய்யறாங்க? முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு தேடுகிறார்கள். இயேசப்பாவுடைய கட்டளை யோவான் 21 அப்படி முதல் கட்டளை அது. ரெண்டாவது நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறதா பார்க்கிறோம். இல்லையா? அது போலதான் பேதருடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் பேதுரு 3 தரம் மறுதளித்தான். மறுதளித்த பிறகும் மனம் கசந்து அழுது மறுபடி இயேசுவண்டை வந்துட்டான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவனை சோதனை செய்கிறாரு. எப்படி சோதனை செய்கிறாரு? வாசிக்கலாம். யோவான் 21:15. யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அடுத்த வசனம். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, 3 தடவை மறுதளிச்சான். இயேசு கிறிஸ்து செக் பண்றாரு, 3 டைம்ஸ் செக் பண்றாரு. நீ வேறு எல்லாரும் காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அதே போலதான் இன்னைக்கு நம்ம உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீ இந்த உலகத்தை காட்டிலும், உன்னுடைய தாய் தகவலை காட்டிலும், உன் பிள்ளைகளை காட்டிலும், நாஸ்தியை காட்டிலும், ஐஸ்வர்யத்தை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். நேசிக்கிறோமா? நேசிக்கிறோமா? ஆமென். 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 அது கேட்கிறாரு, நம்ம அப்படியே கேட்கிறாரு இல்லையா? கொஞ்சம் நம்ம இந்த நேசிப்புல விட்டு விலகி போகக்கூடாது. நேசிக்கணும்னா முழு மனதோடு. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. அப்போ போகாம இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யாரை சேவிப்போம்? யாரையாவது நேசிப்போம்? இயேசு கிறிஸ்துவை மட்டும் நேசிப்போம் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபைகள் நாம் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்க இந்த கடைசி காலத்தில் நாம் விட்டு விலகாதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பை விட்டு விலகி போகாதபடிக்கு அவர் நம் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய ஜெபிக்கலாமா? God bless you.